அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பரமக்குடியிலிருந்து. இது பார்த்திங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் நடைபெறுகின்ற ஆட்டுச்சந்தை. ஆட்டுச்சந்தை இந்த வாரத்தை பொறுத்தவரை கொஞ்சம் நம்ம சந்தைக்கு லேட்டாக போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை. ஆனால் ரொம்ப லேட்டாக தான் போனேன். ஒரு 9 மணிக்கு மேலே ஆயிடுச்சு சந்தைக்கு போகிறதுக்கு. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா செம்பரி ஃபுல்லாக விற்றுடுச்சு. வெள்ளாடு மட்டும்தான் கிளம்பிச்சு. இந்த ஆடு பார்த்திங்கன்னா அந்த நைட்டு செம்பரியோடு வர்ற ஆடுங்க ஒரு சில பேர் கொண்டு வர்றவங்க, அது மட்டும்தான் கிளம்பிச்சு. இந்த ஆடு பார்த்திங்கன்னா 8 ரூபா கேட்டு கிளம்பாங்க. 8,000 வெட்ட சொன்னாப்புல. ஆனால் அவர் 8 ரூபாயிலேயே ரொம்ப நேரமாக போராடிட்டு கிடந்தாப்புல. ஆடு ஃபுல்லாமே இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா எல்லாமே கிடா குட்டி தான். 5 கிடா குட்டி கிடந்துச்சு. 5 55,000 சொல்லி கடைசியில் 52 சொல்லி கடைசியில் 50 ரூபாயில் நின்றாப்புல. ஒரு குட்டி ஒன்று 8 ரூபா, 7,000 ரூபா குட்டி கிடந்துச்சு. 8 ரூபா கிடந்துச்சு. கிடாயினா 5 கிடாயத்தை இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் நசுப்பான கிடாய்கள். ஆனால் விலைவாசிகள் கொஞ்சம், அதனால் கொஞ்சம் விலைவாசி 2-3 வாரமாக சரியில்லாதனால கிடாய்கள் விலைவாசி அதிகமாக வைக்க முடியலை. ஒரு கிடா ஒன்று 8 ரூபா ரேஞ்சு கேட்டேன். ஆனால் அவர் கொடுக்கல, கட்டாது அப்படின்னு சொல்லிட்டாப்புல. அதனால் நசுப்பான கொழுப்படி உள்ள கிடாய்கள். கொழுப்படி கிடாய்கள் கறிக்கடையில் அறுத்தால் அது அந்தளவுக்கு வேகம் இருக்குதுல்ல. கொழுப்பேத்தினி கூட கறியில் சேர்க்க விட்றாங்கல்ல. கொழுப்பு அதிகமாக இருந்தால் அந்த கிடா தான் நல்லா ருசியாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். ஆனால் பார்த்திங்கன்னா கறிக்கடையில் பார்த்தோன்னா கொழுப்பு இருக்கிற கிடாய்களை அறுக்கவே விட்றாங்கல்ல. வேண்டாம், கொழுப்பாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் கொழுப்பு கிடாய்கள் ருசி அதிகமாக இருக்கும். ஆனால் கேட்குறாங்கல்ல. இது பார்த்திங்கன்னா செம்பரி, பார்த்திங்கன்னா இது செம்பரியின் கிடா, இது மோளை கிடா. அந்த கிடா பார்த்திங்கன்னா ஆனால் பார்த்திங்கன்னா ஒரு அண்ணன் 14 ரூபா சொன்னாப்புல. இவர் 9 ரூபாய்க்கு கேட்டாப்புல. கிடா நல்ல கிடா. ஆனால் கொஞ்சம் 2-3 வாரம் சந்தைக்கு போயிட்டு வந்திருக்கோம். கொஞ்சம் கிறக்கம் கிடாயை பொறுத்தவரை. ஒரு அண்ணன் சொன்னாப்புல வாங்கி விற்க முடியல கிடாயெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வேணாம்னு சொல்லிட்டு போயிட்டாப்புல. நல்ல கிடாய்கள். இந்த சந்தையில் இறங்கின டாப்பு கிடாயெல்லாம் இது 2 கிடா. நைட்டு ஒரு 9-10 மணி இருக்கும் நான் அந்த வீடியோ எடுக்கையில். சந்தையில் இறங்கினா சூப்பர் கிடா, அருமையான கிடா 2 கிடாயுமே. அது நிற்கிற கிடாய்னா அசால்ட்டாக எப்படி போனாலும் ஒரு 30 கிலோ ஒட்டி விழுந்துடும். 28-30 கிலோ ஒட்டி விழும். அந்த அளவுக்கு நல்லா பருமனான கிடா அந்த சைடு உள்ள கிடா. அதில் கிடாயில் தாலி கிடந்துச்சு. அதனால தான் காலையில் முடிய விற்கலை அந்த கிடா 2மே. ஏன்னா பக்கத்தில் கோயில் திருவிழா அன்னைக்கு அழகர் இங்கே பக்கத்தில் பார்த்திங்கன்னா கலையூர்னு சொல்கிற ஊரில் கருமலையான் கோவில் கலரி சரியான விலை. நல்ல கிடாய்கள், நல்ல கொஞ்சம் காசு பணத்தை போட்டு எதிர்பார்க்காம வாங்குகிற கோயில் திருவிழா அது. நல்ல கிடாய்கள் ஃபுல்லாக நல்லா விலைக்கு போச்சு, வாங்கினாங்க. ஆனால் இந்த கிடாயை விற்காத காரணம் தாலி கிடந்ததுனால விலையும் விட்டு கொடுக்கல. அவர் விலை சொன்னது 45,000 ரூபா சொன்னாப்புல. 2யும் 45,000 40 ரூபாயெல்லாம் கொடுப்பாங்க, கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு விட்டாப்புல. 39 முடியே கேட்டாங்க, கொடுக்கல அப்படின்னாப்புல. ஆனால் அது அந்தளவுக்கு கேட்டிருக்க மாட்டாங்க. ஆனால் 35 முடியே கேட்டிருப்பாங்க என்னோடய இதுக்கு. ஆனால் அவர் விட மாட்டேன் சொல்லிட்டாப்புல. இந்த 5 குட்டியும் நான் எப்படியாச்சும் வாங்கலாம் அப்படி கறிக்கடைக்கு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். ஆனால் அவர் விடுற மாதிரி எல்லாம் விட்டாச்சு. இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா செம்பரி எல்லாம் வளர்ப்பு குட்டிங்க. நல்லா திண்டமான குட்டி. திண்டம்னா நல்லா புடியான குட்டிகள், நல்லா எடை நிற்கக்கூடிய குட்டிகள். ஆனால் வளர்ப்பு செம்பரி விலையே கிடையாது. ஏனுமே தெரியல, வளர்க்குற செம்பரிக்கு கறிக்கடைக்கு எடை யாரும் வாங்குறதே கிடையாது. ஆனால் வளர்ப்புக்கு தான் அதிகம் குட்டி போகுது. ஆனால் சந்தையில் வளர்ப்பு கிடாய்களுக்கு விலைவாசியே கிடையாது. இதை காட்டில் 100 குரூப் பக்கத்தில் அந்த அங்கிட்டு போட்டுருக்காங்க பாருங்கள். அதையும் கூட வீடியோ பிடிச்சிருக்கேன். இதெல்லாம் நல்ல கிடாய்கள். அந்த கிடாயெல்லாம் பார்த்திங்கன்னா எடை அப்படியே நிற்கும், அப்படியே கல் மாதிரி இருந்துச்சு கிடா ஃபுல்லாமல். ஆனால் பார்த்தா ஏன் வந்துச்சுன்னு கூட கேட்கல சந்தையில், அப்படியே கிடந்துச்சு. வளர்ப்பு கிடாய்களுக்கு அவ்வளோ விலைவாசி இல்லைன்னு சொல்லணும் சந்தையை பொறுத்தவரை. நல்லா கறிக்கடைகளுக்கு இந்த மாதிரி இதுகளுக்கு இந்த மாதிரி வளர்ப்பு கிடாய்கள் ஓரளவுக்கு பெரிய கட்டும். ஆனால் ஆட்டில் நடக்கிற கார் குட்டி விற்கிற அளவுக்கு கூட அந்த வளர்ப்பு கிடாய்கள் விற்க மாட்டேன் சொல்லுது. அது கூட வளர்ப்புக்கு வாங்குறாங்க, அது வாங்குறாங்களே யாரும். இது பார்த்திங்கன்னா பொட்டு ஆடு, செம்பரியிலே பொட்டாடு, எட்டயாபுரம் அங்கிட்டு உள்ள ஆடுங்க. நம்ம ஏரியாவில் ஃபுல்லாக மேக்ஸிமம் மயிலம்பாடி தான் அதிகமாக வளர்ப்பாங்க. இந்த மாதிரி புட்டு இருக்காது, ஒரு சில புட்டு தான் அதெல்லாம். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் தெளிவு பத்தாத சரக்கு தான். ஆனால் ஓரளவுக்கு கொம்பு கிடாய்கள். ஒரு பெரிய வியாபாரி ஒருத்தருக்கெல்லாம் வச்சாப்புல. 14க்கு கேட்டாப்புல ஜோடி. ஒரு கிடா ஒன்று 7 ரூபா கிடையாது கேட்டாப்புல. கடைசியில் 7.5 சொல்லி கூட கேட்டு போட்டாப்புல. ஆனால் ஒரு குட்டிக்கார ஆள் விடலை. ஒரு அண்ணன் ரொம்ப நான் கூட கொடுத்து வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டாப்புல. ஆனால் கேட்டவர் பார்த்திங்கன்னா நல்ல வியாபாரி, பெரிய வியாபாரி ஒருத்தர். அவர் நல்லா விலைகள் வச்சாப்புல. ஆனால் ஏங்கி வைக்க முடியல. இந்த கிடாய் பார்த்திங்கன்னா நம்ம கறிக்கடைக்காண்டி இப்போ கேட்டேன். பார்க்க நல்லா இதாக தெரிஞ்சிச்சு, கட்டியாக தெரிஞ்சிச்சு. 12,000 ரூபா தான் தருவேன்னு சொன்னாப்புல. 14,000 ரூபா சொல்லி 12,000 ரூபா தான் கொடுப்பேன்னு சொன்னாப்புல. நான் 10 ரூபாய்க்கு கேட்டேன். அண்ணன் இன்னொருத்தர் 10,500 கேட்டாப்புல. கடைசி முடியாது 10,500 தீர்ந்துருக்கும் போல். நம்ம 10 ரூபாய்க்கு கேட்டோம்னா என்ன காரணம்னா கொட்டை கிடாயி
பல்லு 2 பல்லு, பல்லு 2 பல்லாம் கறிக்கடைக்கு அறுக்கலாம், நல்லாயிருக்கும், ஒரு பிரச்சனையும் கிடையாது. பொட்டை கிடா, இடம் நிற்காது. அடுத்த விஷயம் பார்த்திங்கன்னா, பார்க்க நல்லா தெளிவாக தெரிஞ்சிச்சு. ஆனால் அவ்வளோ ஒரு இது இல்லை, குடி பத்தலை. குடின்னு சொல்கிறது அந்த குறுக்கில் கை வச்சு பார்க்கணும் பார்த்திங்களா. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குட்டி நெல்லுன்னு இருக்கும். இருந்தால் தான் வந்து விலைவாசிகள் கூட கொஞ்சம் கூடவாச்சும் இடம் நிற்கும் அப்படின்னு சொல்லி கூடவாச்சும் கொடுத்து வாங்கலாம், ஒரு 500,000 பார்க்காம. அந்தளவுக்கு வந்து விலையில் இல்லை. அதனால் கொஞ்சம் யோசிச்சுட்டு அட வேணாம் வேணும்னே. இந்த குட்டிக்கு ரொம்ப நேரம் போகிறான்னாங்க, ஒரு கிடா குட்டிக்கு 5700 முடியே கேட்டு கிடந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் அவர் விடுறது மாதிரி இல்லை, ரொம்ப நேரமாக அவங்க தான் போராடிட்டே கிடந்தாங்க, எப்படியும் வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. கடைசி முடியாது, விலை தீரவே இல்லை. வாடா வேறு வேணாம்னு விட்டு போயிட்டாப்புல. கடைசியில் 5700 நின்றுக்கிட்டாங்க. 6 ரூபாய்க்கு வாங்கினால சமாளிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேணாம் அப்படின்னு சொல்லி விட்டாப்புல. இந்த கிடாயை எப்படியாச்சும் வாங்கிடலாம் அப்படின்னு பார்த்தேன் இந்த கிடாயை. அதனால் மனசுக்கு பிடிக்கலை, ஒப்பலை. சரி, ஒரு 11,000 இருந்தாலும் வாங்குவோம் அப்படின்னு பார்த்துட்டு நின்று யோசித்தேன். குட்டி பார்த்திங்கன்னா கசைக்கு அடிக்காத குட்டி, கொட்டை குட்டினால கொஞ்சம் யோசித்தேன், வாங்கி நம்ம கறிக்கடையில் ஓட்டிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு. குட்டியும் கட்டை குட்டி, ரொம்ப பெருங்குட்டி கிடையாது, கட்டை குட்டினால சரி செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டு விளையாச்சு. பார்க்க அவங்க ஏன்னா 2-3 வாரம் சந்தைக்கு போயிருக்கு. குட்டி நல்லா தெளிவான குட்டி தான். 2-3 வாரம் சந்தைக்கு போயிருக்கும் போல். அது சரக்கு பாடங்கடம் போட்டு போச்சு, ஆயினன்னு தெரியல. குட்டி தெளிவு பத்தலை. இப்போ எதுக்கு கொஞ்சம் வாடலாக இருந்துச்சு, கொஞ்சம் ஒரு மாதிரியாகவும் இருந்துச்சு. ஏன்னா முன்னாடி குட்டி நல்லா தெளிவாக தான் இருந்திருக்குங்களா, பாலிஷாக தெரியுதுங்களா, நல்லா தெளிவாக தான் இருந்திருக்கு. ஆனால் இப்போ கொஞ்சம் பத்தலை. இந்த குட்டியெல்லாம் பார்த்திங்கன்னா நைட்டில் இறங்கும். இந்த செம்பரி கொண்டு வரும்போது நைட்டு வருவாங்க, ஒரு 9 மணி 8 மணிக்கு வருவாங்க. சில பேர் என்ன செய்வாங்கன்னா நின்று பார்த்துட்டே இருப்பாங்க, விற்க முடியாது. காலுக்கு அடுத்துறவங்க போய் உரங்களை கட்டி போட்டு உட்காந்துருக்கணும், இதை காத்துட்டு கிடக்கணும்னு சொல்லிட்டு 500,000 நட்டம் வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி சரி வச்சுட்டு போங்கண்ணே அப்படின்னு சொல்லி விட்டு போகிறவங்க இருக்காங்க. சில பேர் இறுக்கி பிடிச்சிட்டே கிடப்பாங்க. அது எப்பயுமே தீராது, காலையில் கூட தீராது, கையில் பிடிச்சி தான் நிற்பாங்க. அது ஏன்னா வந்த புதுசில் ஒரு விலை வைப்பாங்க, அந்த விலையில் தீராத குட்டியை அடுத்து கொஞ்சம் தீர்றது கொஞ்சம் சிரமம் தான். குட்டியை பார்த்தோன்னே ஒரு விலை வைப்பாங்க, அந்த இதில் வந்து அது தீரலை அப்படின்னா அதுக்கடுத்து கொஞ்சம் குருட்டா முக்கா விழுகிறது தான். ஏதாச்சும் ஒரு ஆள் வந்து உள்ளே வந்து வாங்குறது. அதுக்கப்புறம் அந்த குட்டி அந்த அளவுக்கு இழுக்காது. ஆனால் அவங்க என்ன நினைப்பாங்க, கொஞ்சம் வந்தவங்க வேலை கேட்குறாங்க, 100 இழுத்து பிடிச்சா ஒரு 1000 சேர்த்து விற்கலாம் அப்படின்னு பிடிச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் விற்க முடியாது. அது மாதிரி தான் இந்த கிடாயெல்லாம் பிடிச்சிட்டே கிடந்தாப்புலாம். அந்த திருப்பவனத்தை சேர்ந்துலாம் இது 2 கிடாய் குட்டி, கிடா 2 செம்ம தெளிவு, நல்ல குட்டி. ஆனால் வந்து ஐயா சொன்னது ஒரு கிடா ஒன்று 15,000 சொன்னாப்புல, 2 கிடாய் 30,000 சொன்னாப்புல. நானும் பேசி பார்த்தேன், ஏதாச்சும் பாருங்கள் அனுசரித்து விடுங்க போட்டு வாங்க கறி கிடைக்க அப்படின்னு. ஆனால் அவர் இல்லை வேண்டாம் கேட்காத அப்படின்னு சொல்லிட்டாப்புல. கிடா வந்து கூட கொடுத்து வாங்கினது அப்படின்னு. கிடாய்கள் நல்ல தெளிவான கிடாய்கள். 15,000 நம்ம கறி கடைக்கு வாங்கினோம்னா எப்படி போனாலும் ஒரு கிடா ஒன்று 14 கிலோ விழுகும். 15,000 வாங்கி அதை எப்படி சமாளிக்கிறது, முடியாது. அதனால் கொஞ்சம் சிரமம். அவரும் அந்த 14 ரெண்டுக்கு கொண்டாப்பா. இதெல்லாம் ஆடு குட்டி இதெல்லாம் போட்டு வைக்கிறது, ஏதாவது பள்ளையாடு மாதிரி கலந்ததுன்னா அவட நிச்சயமாக நின்று பார்க்கணுன்றோம். அந்த அங்கே நடக்கிற அந்த மோள கிடாயும் அந்த தாலி கிடாயும் நம்ம கடைக்கு வாங்கின கிடாய் இது ரெண்டும் நல்லா அதை பார்த்துக்கணுன்றோம். இந்த கொட்டைக்கடா வந்து கொஞ்சம் அது குத்தி இருக்கு, அந்த கிடாயை அதை அவுத்து கட்டிட்டு அந்த வேடிக்கை பார்த்துருந்தோம். அந்த மோள கிடாயும் அதுவும் ஒரு ஜோடி கிடாய் ரெண்டும், அது 2 சேர்த்து வாங்கினது. இந்த மாதிரி தாலி குட்டி மோள கிடாய் இதுதான் கிடச்சி. இது பார்த்தீங்கன்னா நல்ல கிடாய், அந்த ஆட்டுக்கு ஏற்ற கிடாய். ஒரு தம்பி கேட்டுருந்தாப்புல, பாருங்க தேவை விலை வைங்க அப்படின்னு சொன்னாப்புல. அவன் போயிட்டு 17 ரூபா விடுங்க போட்டோம் அப்படின்னு சொன்னேன். அது தேவை கேட்க விடமாட்டு சொல்கிறாப்புல அப்படின்னாப்ப. இப்போ 4 பல்லு பிடிச்சும் பார்த்தோம், 4 பல்லு தான். நான் தான் பல்ல பார்க்க சொன்னேன், 4 பல்லு. கிடாய் நல்ல கிடாய். அவர் பார்த்திங்கன்னா குடிக்க முடியல, என்ன செய்யணும் அப்படியே மேலே தவ்வி எடுத்துச்சு. அதனால தான் அப்படி கொம்பையோடு சேர்த்து பிடிச்சிட்டாரு. அப்போ நாங்கள் கூட சத்தம் பண்ணோம், அப்படி சேர்த்து பிடிச்சிங்கன்னா கிடாய் எதுவும் கோளாறு இருந்துச்சு, அதை வாங்காமல் போயிடுவாங்க, கிடாயை விடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அவர் விட்டா பிடிக்க முடியலண்ணே, எல்லா மேலேயும் தவுதுண்ணே, ஒரு மாதிரி இது நிறவுதுண்ணே அப்படின்னு சொன்னாப்புல. ஆனால் கிடா நல்ல கிடா, காற்றை பிடிச்சி இழுத்துட்டு வந்தாங்க. அதெல்லாம் பிடிச்சா கிடா சொக்கும், காதை பிடிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. நல்லா இருந்துச்சு கிடாய். ஆனால் அவர் 17 ரூபாய்க்கு கேட்டாப்புல ஆட்டுக்கு. நானும் 17 ரூபா விடுங்க போட்டோம் சொன்னேன். அவர் இல்லைண்ணே 20 ரூபாய்க்கு கொடுக்கணே அப்படின்னு சொன்னாப்புல. மறையில் பால் அங்கேயே 18 ரூபாய்க்கு கேட்டாங்கண்ணா, அதுக்கே கொடுக்கலண்ணே அப்படின்னு சொல்லியிருந்தாப்புல. ஆனால் கிடாய் பார்த்தா அவங்களுக்கு தெரியும், நல்லா கொஞ்சம் தெளிவான கிடாய், ஆட்டுக்கு ஏற்ற கிடாய். கோயில் குளத்துகளுக்கு வாங்கலாம், இப்படி கிடாயின கோயில் குளத்துக்கு வாங்கலாம். ஆனால் 17 ரூபா அப்படின்னா கொஞ்சம் அது அதிகமாக தெரிஞ்சு என்ன பார்க்க. 17 ரூபா கொடுக்கலாம், ஆட்டுக்கு சொல்லும்போது கொடுக்கலாம். கறிக்கடைகளுக்கு அப்படி கிடா 17 ரூபா கட்டாது, வாங்கி அறுக்க முடியாது. சில கிடாயில் இடம் நிற்காது, ஏமாற்றி போகணும் டக்குன்னு.
தப்பிக்க முடியாது. அதனால் அவர் கேட்டுக்கிட்டாப்புல ஒரு ஆட்டுக்கு வேணும் வரைக்கும் கேளுங்க அப்படின்னாப்புல. நானும் 17 ரூபாய்னு விலை வச்சேன். அவரும் 17 ரூபாய்க்கு நம்ம முன்னாடியே கேட்டேன், கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு. இப்போ கூட ஒரு 500 சேர்த்து ஆட்டுக்காரர் தான் கூட 500 சேர்த்து வெட்டி எடுத்து வாங்கிட்டு போ அப்படின்னு சொன்னேன். அவர் இல்லை அதுக்கு மேலே கட்டாது அப்படின்னாப்புல. இவர் தான் அண்ணன் நம்மளுக்கு தெரிஞ்ச அண்ணன். இவர் அந்த கிடாயை கூட ரைட்டு கேட்டவர் நம்ம கூட பேசியிருந்தது. அந்த கிடாயெல்லாம் விலைக்கு கேட்டேன் உண்மையில். அப்புறம் லாஸ்ட்டில் அவர்கிட்ட 2 கிடா இவர்கிட்ட 2 கிடா தான் வாங்குற மாதிரி சூழ்நிலை வாங்கியாச்சு. ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா நைட்டு ஒருத்தர் ஒரு ஆடு கேட்டிருக்காரு. இவர் 8 ரூபாய்க்கு கேட்டிருக்காரு. அவன் அந்த ஆள் சொல்லியிருக்காப்புல 10 ரூபாய்க்கு 1 ரூபா குறைஞ்சா கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. நின்றே பார்த்துட்டு காலைல 7,800 ரூபாய்க்கு கொடுத்துட்டு போகிறாப்புல அப்படின்னு சொன்னாப்புல. அவன் 9 ரூபா சொல்கிறாப்புல இவர் வேலை வாங்கி வச்சுக்கிட்டு. நைட்டு 10 ரூபா இண்டவரா. நான் நைட்டே அதை 8 ரூபாய்க்கு கேட்டேன், கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். அந்த ஆள் நைட்டு ஃபுல்லாக காலத்தே கிடந்துட்டு கொடுத்துட்டு போகிறான். இவர் வாங்கி 9 ரூபாய்ன்னு சொல்லி வித்துட்றாப்புல அப்படின்னு சொல்லி சொன்னாப்புல. அவட பார்த்தா அதே சூழ்நிலை. நைட்டு ஃபுல்லாக காலத்திலே கிடக்கணும். காலைல அப்புறம் பார்த்தா அந்த அளவுக்கு விலை விற்காது, கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதெல்லாம் கிடைக்கும் போது ஒரு 1000-500 கிடைச்சுன்னா விட்டுட்டு டக்கணும். இல்லைன்னா சந்தேகத்தில் கூட கிடைக்காமையும் போகும் பிடிச்சிட்டு நின்றோம்னாலும். அதனால் கொஞ்சம் இதாக தெரியும். இந்த கிடா குட்டி வந்து தம்பிட்டு இருந்துச்சு. அதனால கூப்பிட்டாப்புல. ஏன்னா நம்ம கிடா மட்டும்தான் இருப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு சில இது தெரியும். ஆனால் இவனே ஒரு கிடா குட்டி கிடக்குனே பாருனே அப்படின்னு சொன்னாப்புல. நான் சொல்லுனேன் எதுனே அப்படின்னு கேட்டேன். அப்புறம் காமிச்சாப்புல. ஒரு 8 கிலோ 9 கிலோ வரும். இதை பாருனே கொஞ்சம் அந்த கிடா குட்டியை பாருனே கூட கொடுத்து வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னாப்புல. அவனை கேட்டேன். அப்புறம் விலையை அனுப்பிச்சு சொன்னாப்புல. அவனை வாங்கின விலைக்கு வாங்கினே ஒரு 10 குண்ணையும் கேட்டேன். என் விலையை கேட்டேன். அப்புறம் இன்றைக்கி கிடா கொஞ்சம் சாதகமாக கிடக்கு தம்பி, எல்லாம் சரி பரவாயில்ல கூட இருந்தால் நீ விற்றுக்க தம்பி சொல்லி சரி பிடிங்கண்ணே கட்டுங்கண்ணே இருந்தாங்கண்ணே அப்படின்னு கொடுத்துட்டாப்புல. 500 ரூபா கிடச்சாங்கன்னா அட்டமாக தான் என்ன பரவாயில்ல பிடிங்கண்ணே தான் கட்டுங்கண்ணே அப்படின்னு சொன்னாப்புல. அவளை பிடிச்சி எனக்கு கட்டியாச்சு நம்ம இடத்துல. இந்த கிடா பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்ல கிடா, கொழுப்படியான கிடா. நம்மளுக்கு தெரிஞ்ச அண்ணன் சொல்லி விட்டாப்புல. அப்போ அந்த ஒரு 10 நல்லா கொழுப்படியான கிடா. இப்படி கிடா அறுத்தா கறிக்கடையில் கொஞ்சம் நல்லா கொழுப்பும் கறியுமாக இருக்கும் கறி. ஆனால் இந்த கிடா கறிகள் வாங்குறதுக்கு யோசிக்கிறாங்க. இதுதான் தெளிவான சரக்கு. இப்படி கிடாய்கள் அறுத்தா சாப்பிடணும். ஆனால் வந்து இந்த கறிகளும் கொழுப்பு, சுகர் இருக்குது, ப்ரெஷர் இருக்குது, அது இருக்குது இது இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த ப்ரெஷர், இந்த கொழுப்பு அதிகமாக சேர்ந்தால் ப்ரெஷர் இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்கிறதுனால அந்த மாதிரி கிடாய்கள்லாம் அறுக்கவே முடியல. கொஞ்சம் சிரமமாக இருக்குது அந்த மாதிரி கிடாய்கள் அறுக்கிறதுக்கு. கேட்டால் ப்ரெஷர் இருக்குது அப்படின்னு. அந்த நிற்கிற கிடாயை நான் 10 ரூபாய்க்கு கேட்டேன். வால் சுழி அங்கிட்டு நிற்கிது அந்த கிடா. இது ஆடு மாதிரி தெரியுது. அந்த பிடிச்சிருக்கு இந்த கிடா. நான் 10 ரூபாய்க்கு கேட்டேன். அப்பா 11 ரூபாய்க்கு கேட்டிருப்பார் போல். ஒருத்தர் இப்போ அந்த நிற்கிறவர் 500 வாங்கியிருக்காப்பா. ஆனால் கிடா வாலில் சுழி கிடந்துச்சு. இந்த சுழி கிடக்கிற குட்டிகள் வாங்கவும் யோசிப்போம் கடையில். வெள்ளை கிடா, இந்த சுழி கிடக்கிறது இதெல்லாம் கடையில் அறுத்தோம்னா கொஞ்சம் வியாபாரம் டல்லாக போகும். நார்மலாகவே இந்த சுழி கிடாய்கள் அறுக்கிறதுக்கு எல்லா கறிக்கடைகளும் கொஞ்சம் யோசிப்பாங்க அந்த கிடாய்கள் அறுக்கவே. ஏன்னா கறி ஓடாது அப்படின்னு அவங்களும் நம்மளாம் நினச்சிக்கிறது தான். இருந்தாலும் ஒரு சில நேரங்களில் தாக்கங்கள் அந்த மாதிரி வரும். நானாக அப்படி நினச்சதில்லை. ஒரு வட்டம் ஒரு சுழிக்கடாயை வாங்கிட்டு போய் அறுத்துட்டேன். அறுத்தா நல்லா ஓடிக்கிட்டு இருந்த வியாபாரம் தான். ஒன்றுமே பெருசாலாம் ஓடாமல் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. நல்லா ஓடிக்கிட்டு இருந்துச்சு. திடீர்னு பார்த்தா அந்த சுழிக்கடை அறுத்ததுக்கப்புறம் ஆளே வரல கறிக்கடைக்கு. அப்படியே கிடந்துச்சு அந்த விற்கவும் முடியல அந்த கறியை. லாஸ்ட்டில் ஒரு 4 கிலோன்னு அப்படியே கிடந்து வீட்டுக்கு தான் எடுத்துகிட்டு போனேன். ஒரு 500,000 கம்மி பண்ணி வாங்கினாலும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் வர்றதுனால எல்லாருமே பயப்படுறாங்க அந்த சுழிக்கடை வாங்கிடுறது. எல்லோரும் அப்போ நமக்கு மட்டும் தான் சூழ்நிலை வந்துச்சு அப்படின்னு எதிர்பார்த்தா எல்லாருமே அப்புறம் தான் சொல்கிறாங்க, இல்லை அந்த மாதிரி குட்டி அடுத்தாவே கறிக்கடை அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ தான் நம்மளே தெரிஞ்சிச்சு. அதனால் சுழிக்கடை வாங்குறது கொஞ்சம் யோசிப்போம். இது 2 கிடாய் நல்ல கிடாய்கள். ஒரு அண்ணன் வந்து 21 கேட்டாப்புல. 21 கேட்டாப்புல நான் போய் நின்றவனே உங்களுக்கு ஆமாம் பாருங்கள் கடைக்கு அப்படின்னு சொன்னாப்புல. நான் 21 தான் மதித்தேன். 23னா அப்படிங்கன்னு சொன்னாப்புல. அவர் வாங்கி விற்கிறவர், நம்ம கறிக்கடைக்காரர். அப்புறம் என்கிட்ட கேட்டாப்புல அதுக்கு மேலே வச்சு வாங்கினா இது தப்பிக்கலாமான்னு. ஆனால் 21 தான் ஏன் மதி, அதுக்கு மேலே வாங்கினா நீங்கள் தப்பிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் பார்த்துக்கங்கன்னு சொன்னேன். அப்புறம் கறிக்கடைக்காரருக்கு தான் நான் விற்கலாம் அவங்க தானே பற்றி விடணும், எப்படி நம்ம கட்டோம் அப்படின்ட்டு போயிட்டாப்புல. ஏன் சொன்னார் அப்படின்னா இதெல்லாம் 2 கிடாய் நல்ல கிடாய், நம்ம பக்கத்தூர் கிடாய் தான், நல்ல கிடாய்கள். கேட்டது 23 கேட்டு விலை வச்சுட்டான்னு சொன்னாங்க. ஆனால் 23க்கு நம்ம இதை வாங்கி தப்பிக்க முடியாது. இதெல்லாம் வந்து சம்சாரி கொண்டு வந்தால் தான், அவங்க வளர்த்தவங்களே கொண்டு வந்தால் தான் வாங்கி தப்பிக்க முடியாது. இது 2 கிடாய் நான் கேட்டேன். 20 ரூபாய்க்கு கேட்டேன். 23 கேட்டாச்சு அப்படின்னு சொன்னாங்க. அதில் ஒரு கிடா இப்படி பத்தாத கிடாய். அந்த கிடாயை பார்த்திங்கன்னா ஒரு கிடா மட்டும், அந்த கிடாயை மட்டும் கேட்டோம். அது கடைசியில் 9 ரூபா அப்படி கேட்டாச்சு. 8,600 ரூபாய்க்கு கேட்டு 9 ரூபா கேட்டாச்சு. அது 9,500 வெட்ட சொன்னாப்புல அவர். அது நம்மளுக்கு 9,500 செட் ஆகாது அப்படின்ட்டு வந்தாச்சு.
இந்த 2 கிடாயும் பார்த்தீங்கன்னா நல்ல சைஸான கிடாய். ஆனால் புடி பார்த்தா கொஞ்சம் இதாக இருந்துச்சு. அதனால் 20 ரூபாய்க்கு கேட்டோம். 23 முடிய கேட்டாச்சு விட்டாச்சுன்னு விட்டு விடவே இல்லை இந்த 2 கிடாயும். அவ்வளோ சரி வச்சுருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வரல போயிட்டோம். 2 கிடாயும் மறுபடியும் அந்த கிடாய் கூப்பிட்டாப்புல 500 சேர்த்து வெட்டிட்டு போங்க அப்படின்னு. இல்லை நம்மளுக்கு கட்டாது அப்படின்ட்டு போயிட்டோம். ஒரு ஐயா வச்சுருக்க கிடாய் இந்த 2 கிடாய் வரும். ஓரளவுக்கு நல்ல கிடாய்கள் கொண்டு வருவாப்புல. நல்லாயிருக்கும் கிடாய்க்கும். இது 2 கிடாய் நான் 20 ரூபாய்க்கு கேட்டேன். அந்த கிடாய் காட்டில் இது தெளிவான கிடாய். ஆனால் 20 ரூபாய்க்கு கேட்டேன். அவர் இல்லை 24 ரூபாய் தான் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னாப்புல. அவர் பக்கத்தில் ஒரு ஐயா நின்றாப்புல. அவர் வியாபாரி தான், வாங்கி விற்கிறவர், நல்ல மனுஷன். இந்த நிற்கிறவர் மஞ்சள் பச்சை துண்டு. அவர் சொல்கிறது அவர் நான் வாங்கி கொடுத்தோம் கைராசியான ஆள். நின்றார். அவர் விலை வைக்கவும் ஒரு சொன்னாப்புல 24 ரூபாய்க்கு கேட்டாச்சு அப்படின்னு சொன்னாப்புல. நான் அவர் தான் கேட்டு போனேன். சரி என்னையா கேட்டேன் அப்படிங்கய்யா அப்படின்னு சொன்னேன். இல்லைப்பா நான் கேட்கலப்பா, அவனுக்கு கறிக்கடைக்கு பாருப்பான்னு சொன்னாப்புல. நான் அவரை கறிக்கடைக்கு பார்த்தேன். ஐயா 20 ரூபா மதித்து விலை வச்சேன். அவர் விடுற மாதிரி இல்லை. அப்போ 20 ரூபாய்க்கு கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னாப்புல. மறுபடியும் அவர் ஐயா கேட்டாப்புல டக்கு 4 கேள்வி. அப்புறம் எத்தனை கிலோ இருக்கும் அப்படின்னு கேட்டாப்புல. அவர் ஒரு குட்டியும் 15 கிலோ இருக்கும்னு சொன்னாப்புல. 13 கிலோ விழுகட்டும், உனக்கு நான் காசு தரேன் அப்படின்னு சொன்னாப்புல. கடைசியில் பார்த்தா அவனை பேச்சுவார்த்தை பண்ணி வந்து 21 ரூபாயும் வந்து நின்றான். நான் 23 கேட்டாக நான் கொடுக்கல அப்படின்னு இவரும் அதே வார்த்தை சொன்னாப்புல. சரி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை போயிட்டோம். ஆனால் குட்டி 2 தெளிவான சரக்கு, நல்ல சரக்கு, நல்லா குட்டியும் தெளிவாக இருந்துச்சு. ஒரு ஐயா டக்குன்னு ஒரே வாக்கில் சொல்லிட்டாப்புல. 21 தான் போட்டு அவர் கறிக்கடைக்காரர் இப்போ இறச்சி பொழைக்கிட்ட பொண்ணு ஒரு நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாப்புல. அவனை வச்சுக்கங்க ஐயா சொல்லிட்டு போயிட்டோம். ஏன்னா நம்ம காசு கொடுக்குறோம், அவங்க பொருளை கொடுக்குறாங்க. நம்ம எவ்வளோ கட்டுதோ அதை தான் நம்ம வாங்க முடியும். அதுக்கு மேலே நம்ம வாங்கி நம்ம தப்பிக்க முடியாது. அதனால் சரி அப்படின்ட்டு போயிட்டோம். நெக்ஸ்ட் இந்த வாங்கி விற்கிறவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, வாங்கி 500,000 கிடச்சா விற்பாங்க. இல்லைன்னா வாங்கின காசை சொல்லிட்டு ஒரு குட்டிக்கு 200-300 வாங்கிட்டு நம்ம எங்கள் மாதிரி கறிக்கடைக்காரவங்கள்ட்ட கொடுத்துருவாங்க. அந்த கிடா வாங்குறவங்க நம்ம பார்த்துனுலாம் அண்ணன் அரிச்சின்னு ஒருத்தர் இருக்காப்புல. நம்ம அண்ணன் தான் அவர். கிடாய்கள் அவ்வளோ அருமையான கிடாய்கள் வாங்கி அறுப்பார். நம்மளுக்கு அவர் தான் வழிகாட்டுவார். இப்படி கிடாய்கள் தான் அறுக்கணும் வைக்கணும்னு சொல்லிட்டு. நம்மளாம் கிடாய்கள் அறுக்கிறதுனால நம்மளுக்குலாம் அவர் கொஞ்சம் வழிகாட்டி மாதிரி. ஆனால் அவர்கிட்ட தான் கொண்டு போய் கொஞ்சம் பேர் வாங்கி கொண்டு போய் ஏற்றி விடுவாங்க விற்க முடியலன்னா அந்த கிடாய்களை. அப்போ அந்த தெளிவான சரக்காரன் தான் அவர் அந்த குட்டிக்கு விலகு கொடுத்துட்டு அவங்கள்ட்ட வாங்கிக்கிடுவார். அதனால் மேக்ஸிமம் நம்ம அந்த கறிக்கடைக்காரவங்களை எதிர்பார்ப்பாங்க. எவ்வளோக்கு விலை வைக்கிறாங்க அப்படின்னு சில பேர் எதிர்பார்த்து குட்டிகள் வாங்குவாங்க. சில பேர் வேறு சந்தைக்கு ஏற்றுறவங்கன்னு இருப்பாங்க. அவங்களுக்கு பழிச்ச மட்டும் பண்ணுவாங்க. இந்த வாரம் கல்யாண முகூர்த்தங்கள் அவ்வளோ வேகம் இல்லை. அதனால் ஆடுகள் ஃபுல்லாக அப்படியே கிடந்துச்சு. அதெல்லாம் பள்ளி சேர்ந்த ஆடுகள் ஃபுல்லாக அப்படியே கிடந்துச்சு. இந்த கிடாயை ஒரு 11 ரூபா சொன்னாப்புல. ஆனால் விலை வைக்கல, அவரை போயாச்சு. இதில் ஒரு 2 கிடா கிடந்துச்சு. அந்த கொட்டைக்கிடா 2மே அவ்வளோ புடி பத்தாத கிடாய்கள் தான். இது 2ம் அந்த வைக்கிற 2க்கும் புடி பத்தாத கிடாய்கள் தான். அவரோட ஸ்கேப்புன்னு போனேன். பார்த்தா கொஞ்சம் பெரிய சைஸாக தெரிஞ்சிச்சு. சரி பல்லில் சேர்ந்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பல்லாம் பார்க்கல. சரி சேர்ந்துருக்கும் நானும் நினச்சிட்டு அவட விலைக்கு வந்துட்டேன். அவட இந்த 2 குட்டியும் பார்த்தேன், பிடிச்சி கருப்பு ரெண்டையும் பார்ப்போம் அப்படின்னு. அவட அவர் அண்ணன் விலை ஏற்றிட்டு இருந்தார். சரி அவர் இன்னும் நம்ம போய் விலை ஏட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் விலைக்கு வந்தாச்சு. அதே மாதிரி வியாபாரிகளை பொறுத்தவரை ஒருத்தர் விலை ஏட்டாங்கன்னா இன்னொருத்தர் விலை கேட்க மாட்டாங்க இந்த இடத்துல. அதை இங்கே பொறுத்தவரை ரொம்ப அந்த இதில் கரெக்டாக இருப்பாங்க. ஒரு சிலர் தெரியாத ஆளுங்க ஒருத்தர் விலை கேட்கும்போது போய் ஏற்றிக்கிட்டு ஓட்டிக்கிட்டு நிற்பாங்க. சில பேர் விளையிடுவாங்க. நல்ல வியாபாரிகளுக்கு அதான் அழகு. ஒரு விளையாட்டு இருந்தாருன்னா அவர் விளையிடுவார். அவர் விளைய தட்டிக்கும் இவர் விலை எதுவுமே சொல்ல மாட்டாப்புல. அவர் விளங்குனதுக்கப்புறம் தான் விலை வைப்பாங்க. அப்படி இருந்தால் தான் தொழிலை பொறுத்தவரை கரெக்டாக இருக்க முடியும். ஒரு விலை கையில் நம்ம ஒருத்தர் 500 1000 சேர்த்து கையில் அது மன வருத்தங்களை ஏற்படுத்தும். தொழிலை பொறுத்தவரை இந்த தொழிலெலாம் நல்லா அவங்கவுங்க கரெக்டாக அவங்க ஊரில் கரெக்டாக மனசாட்சிக்கு இந்த மாதிரி விலைகள் வைப்பாங்க. மனசாட்சிக்கு இது இந்த மாதிரி கேட்பாங்க. ஆனால் அவங்க நினச்சிக்கிற பொருள் நினச்சிக்கிறோம் அடிமட்டத்துக்கு கேட்குறாங்க அப்படின்னு நினச்சிக்கிறது. அடிமட்டம் என்ன எடையோ அதுக்கு தான் கேட்பாங்க. சந்தை மந்தமாக இருந்துச்சுன்னா ஒரு 500,000 குறைச்சி கேட்பாங்க. ஹெவியாக இருந்தால் ஒரு 500,000 கூட வச்சு கேட்பாங்க. அவ்வளோதான் வித்தியாசம். இந்த வெள்ளைக்கடா நம்ம கடைக்கு எப்படியாவது வாங்கிடலான்னு சொல்லி ப்ளான் பண்ணி கேட்டே கிடந்தேன். 50 ரூபாய்ன்னு கேட்டே கிடந்தேன். 2யும் கொடுக்கணும் அப்படின்னு எடுத்து கிடந்தார். இந்த வெள்ளை கிடாங்கன்னா பார்த்தீங்கன்னா நல்ல சைஸ் கிடா. இதே இது போர் கிடாயாவோ வேறு கரும்புறாவோ வேறு கலராகவோ இருந்துச்சுன்னா அந்த கிடாயினா 9 ரூபாய் கேட்கவே முடியாது, கொடுக்கவும் மாட்டாங்க, கோவப்பட்டுருவாங்க. ஆனால் இது அவ்வளோ தூரத்துக்கு புடி நல்லா இருந்தாலும் வெள்ளை கிடாய்கள் மேக்ஸிமம் இடம் நிற்காது. அதோட இந்த ஒரு நல்ல விஷயங்களுக்கு யார் கறி கேட்க வந்தாங்கன்னா அவங்க வாங்குறதுக்கு அவங்க இருக்கிற அந்த குட்டியை அறுத்தாலும் வாங்க மாட்டாங்க. அதனால அந்த குட்டிகள் நாங்கள் அறுக்கிறது இல்லை கறிக்கடையை பொறுத்தவரை. இப்போ நீங்கள் கூட கேட்கலாம் இப்படா எல்லோரும் வாங்குறாங்களா அப்படின்னு. ஆனால் கறிக்கடைகளில் ஒரு சில பேர் யோசிக்கிறாங்க, பார்க்குறாங்க. இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்குது எங்களுக்கு. இந்த மாதிரி வெள்ளைக்கடாயெல்லாம் ஓப்பன் வச்சுருக்கு. இது குறால். ஆனால் ஒருத்தர் தம்பி
பேசியிருந்தேன். அண்ணன் ஒருத்தர் வெட்டினாப்புல அவர் பார்த்து வேடிக்கை பார்த்துட்டு அப்போ எடுத்தான். அவர் கூட அவர் சத்தம் இப்படி எல்லாத்தையும் எடுத்து நீ வேறு யூடியூப்பில் போடு, ஏதாச்சும் உன்னை கிளப்பி போட்டு யாராச்சும் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பேசி வச்சுக்கிட்டான் தான். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே இந்த ஆடுகள் ஃபுல்லாக அவ்வளோ விலைவாசி இல்லாமல் கிளம்பிச்சு, ரொம்ப நேரம் கிளம்பிச்சு. நம்ம கொஞ்சம் இன்றைக்கி ஒர்க் அதிகமாக இருந்ததுனால நைட்டு போகணும், சந்தைக்கு போகணும், நைட்டு காலைல கிளம்பணும், சீக்கிரம் கிளம்பியாச்சு. கிடாய்கள் கொஞ்சம் கிடச்சி போகணும், வாங்கி ஏற்றி விட்டு டக்குன்னு உடனே கிளம்பியாச்சு. அருமையான கிடாய், 3 கிடாய் அருமையான கிடாய். இந்த கரும்பூர் கிடக்க பாருங்க, இதை மட்டும் 23,000 கேட்டாங்க. அது அப்பா எல்லாம் நின்று ஒருத்தருக்கு தீர்த்து விட்டாங்க. மண்ணை விளத்தூர் அண்ணன் தான் வாங்கி ஒருத்தருக்கு கோயிலுக்கு தான், கருமலையம் கோயிலுக்காண்டி தான் வாங்கினாப்புல ஒருத்தர். அவர் கொடுக்க மாட்டேங்கிட்டாப்பு. கொஞ்சம் விலை ஹெவி வந்தோடனே அவர் கொஞ்சம் இழுத்து பிடிச்சாப்புல. கடைசியில் வேணாம் தான் வந்து விட்டுட்டு போயிட்டாங்க. நல்ல கிடாய், சரியான கிடாய். 25 கிலோ 27 கிலோ விழுகும், இல்லை 30 கிலோ விழுவும் சொன்னாங்க. நம்ம வீட்டுக்கு நம்ம வீட்டுக்கு தான் யோசிக்க முடியும், அடுத்த வீட்டுக்கு விட முடியாது. சில பேர் 50 கிலோட கொடுப்பாங்க ஒரு சில குட்டியை வச்சு. நம்ம அந்த மாதிரி தான் யோசிக்க முடியாது. நம்ம வீட்டுக்கு யோசிச்சா 27 கிலோ யோசிச்சாங்க. நல்ல கிடாய், 23 ரூபாய்க்கு கேட்டாப்புல. நான் ஒரு நல்ல விலை கொடுத்துருக்கலாம், கொடுக்கல. எல்லாமே கிடா குட்டி. அதனால் போனால் ஐயா ஒருத்தர் கூப்பிட்டு காமிச்சார். வந்து கேட்குறேன் விட மாட்டேங்கிறாப்புல, வந்து பார்ப்பாப்புல. போய் பார்த்தோம். இப்போ ஒன்றும் தெளிவான திறக்கலாம் இல்லை, பிடிச்சி தான் அவ்வளோ தெரிஞ்சுட்டு வந்துட்டான். இந்த வெள்ளைக்கடா இன்னொருத்தவங்களுக்கு கை மாறிச்சு. அதை அப்படியே பார்த்துட்டு போயிட்டு வந்தோம். ஆனால் எனக்கு விடுறதுக்கு மனசு இல்லை. கொட்டைக்கடாயாக இருந்துச்சு, கொஞ்சம் விலைகள் கொஞ்சம் கடிச்சாதனால யோசிச்சுட்டே இருந்தேன். நம்ம அந்த வெள்ளைக்கடா சுழிக்கடானா பார்க்குறதில்ல, விலைகள் கிடச்சி அனுசரித்து கிடச்சின்னா வெட்டிடுறது, இல்லைன்னா விட்டு போயிடும். இதனால நம்ம அந்த ஆடு நல்ல ஆடாக இருந்துச்சு, நல்லா பெரும் சைஸ் ஆடாக இருந்துச்சு. விலை கேட்போம்னு கேட்டேன், 16,000 ரூபா சொன்னாப்போ மாடு. எவ்வளவு எவ்வளவு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா என்ன வர சொல்லி வருமானம் சந்தைக்கு வர்றியா? என்னைக்கு இதுக்கே 13 ரூபாய்க்கு கேட்டு வச்சுட்டு வந்தாச்சு. முறையா சொல்லணும்னா தெரியாத சொல்ல வேண்டியது. எவ்வளவுண்ணே? வாங்கிட்டேண்ணே, பெருங்கடா வாங்கிட்டேன். பை கிளம்புவா. சந்தையில் ஒரு சீக்கிரம் கிளம்பியாச்சு. நன்றி.